கரும்பு அல்வா பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த கரும்பில் இருக்க தோலை சீவிட்டு அதை க்யூப்பாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸை புழிஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் வதக்கிட்டு நம்ம வதக்கின இதுலேயே கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணி அதை கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை கரும்பு அல்வாவில் அதை ஊற்றி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணும்போது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நெய்யில் வதக்கிற முந்திரி பருப்பை அல்வாவில் ஆட் பண்ணி கிண்டுங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த அல்வா பதம் வரும். எதுலையாச்சும் ஒரு பிளேட்லேயோ நீங்கள் பிளேட்லேயோ கிண்ணத்துலேயோ நெய் தடவி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே அல்வாவை அதில் இது பண்ணிடணும், ஊற்றி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க. அதை கரும்பு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க.